உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்க இருப்பதால் அனைத்து அரசு துறை அதிகாரிகளுடன் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் ஆலோசனை நடத்திய பின்னர் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் மாற்று வழித்தடம் அடுத்த ஆண்டு அமைக்கப்படும் என பேட்டி. லூர்து நகரின் கீழ்திசை லூர்து நகர் என்று அழைக்கப்படும் உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கப்பட உள்ளது. 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவை காண இந்தியா மட்டுமின்றி பல்வேறு நாடுகளிலிருந்தும் பல லட்சம் மக்கள் வந்து செல்வது வழக்கம். இதனால் வேளாங்கண்ணி பேராலய திருமண மண்டபத்தில் நாகை மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கடந்த ஆண்டு போல் எவ்வித அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் இருக்கும் வகையில் பல்வேறு ஆலோசனைகளை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் அரசு துறை அதிகாரிகள் வழங்கினர். இதைத் தொடர்ந்து கடற்கரை பகுதி வேளாங்கண்ணி பேருந்து நிலையம், செருதூர் பாலம், மாதா ஆலயம் மற்றும் கூட்டம் நெரிசலாக இருக்கும் பகுதிகளை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் கூறுகையில், மாவட்ட நிர்வாகம் மற்றும் வேளாங்கண்ணி பேரூராட்சி நிர்வாகம் சார்பில் அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தர ஆலோசனை நடைபெற்றதாக கூறினார். மேலும் கூட்ட நெரிசலை ஒழுங்குபடுத்தும் வகையில் அடுத்த ஆண்டு ஆலயத்திற்கு வருவதற்கான புதிய வழித்தடம் அமைப்பதற்கான ஆய்வு நடைபெற்று வருவதாகவும் கூறினார். உடன் வேளாங்கண்ணி பேராலய அதிபர் இருதயராஜ், வேளாங்கண்ணி பேரூராட்சி தலைவர் டயானா சர்மிளா, கீழையூர் ஒன்றிய திமுக செயலாளரும் வேளாங்கண்ணி பேரூராட்சி துணைத் தலைவருமான தாமஸ் ஆல்வா எடிசன், வேளாங்கண்ணி திமுக பேரூராட்சி செயலர் மரியா சார்லஸ் உள்ளிட்ட துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். வேளாங்கண்ணி கோயில் திருவிழா 10 நாட்கள் நடைபெற உள்ளது. 29க்கு ஆரம்பித்து அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் நடைபெற உள்ளது. அப்போ இந்த திருவிழா கொடியேற்றத்துக்கும் இந்த ஃபீஸ்ட் கடைசி நாளில் 5 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் இந்த டவுன் பஞ்சாயத்து ஏரியாவுக்குள்ளே வர மாதிரி உள்ளது. அப்போது இந்த ஃபெஸ்டிவலோட இந்த திருவிழாவோட ஃபுல் கண்டக்ட் சேஃப் அண்ட் செக்யூராக நடக்கணும் என்ற நோக்கத்துடன் அனைத்து துறை அலுவலர்களையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் இப்போ நடத்தியிருக்கிறோம். இந்த மீட்டிங் அப்புறம் ஒவ்வொரு பிரதானமான ஸ்பாட்ஸ் எங்கெல்லாம் மக்கள் அதிகமான அளவுக்கு வர போகிறாங்க, எங்கே பார்க்கிங் வசதி பண்ண போகிறாங்க, உள்ள அனுமதிக்கப்படுகிற மக்களை எந்த வழியில் பார்க்கிங் இடத்துல கூட்டிகிட்டு போயிடணும், பார்க்கிங் அப்புறம் எந்த ரூட்டில் சர்ச்சுக்கு வரலாம், இந்த அனைத்து லாஜிஸ்டிக்கல் இதெல்லாம் இப்போ பார்வையிட்டோம். அது மட்டும் இல்லை, இந்த பீச்சில் இந்த பேரிகேட்ஸ் எல்லாம் எரெக்ட் பண்ணி அந்த சேஃப்டி என்ஷூர் பண்ணதுக்கும் அனைத்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இப்போ அனைத்து துறைகளையும் கூப்பிட்டு இந்த ஆய்வு நம்ம மீட்டிங் நடத்தியிருக்கிறோம், ரிவ்யூ பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு துறைகளும் என்னெல்லாம் பணிகள் அவர்கள் செய்யணும் என்கிற அறிவுரைகளும் வழங்கியிருக்கிறோம். இப்போ இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு எல்லா லொக்கேஷன்ஸும் பார்த்துட்டு குறிப்பாக ஒவ்வொரு லொக்கேஷன்ஸும் என்னெல்லாம் பணிகள் ஒவ்வொரு துறையும் என்னெல்லாம் பணிகள் செயல்படணும் என்கிற அறிவுரைகளும் வழங்கியிருக்கிறோம். தொடர்ச்சியாக மாற்று சாலை வேணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை எழுந்துகிட்டே இருக்குது. நெரிசல் அதிகமாக இருக்கிறது, திருவிழா நேரத்தில் சரி மற்ற நேரத்தில் சரி நெரிசல் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பேரூராட்சி சார்பில் தொடர்ச்சி ஒரு கோரிக்கை வைக்கிறது. அது சம்பந்தமாக இல்லை, அதை செக் பண்ணிடலாம். இது இப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க, அது கரெக்டாக ஆய்வு செய்து இன்னும் புதுசாக ஏதாவது ஆல்டர்னேட் ரோடு ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அது நம்ம அட்லீஸ்ட் அடுத்த திருவிழாவுக்கு முன்னாடியாவது அதுக்கு உள்ள நடவடிக்கை நம்ம எடுக்கும்.